கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் 31 வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவருடைய சீஷர்களோடு கூட பஸ்காவை ஆசரித்துவிட்டு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போகையில் இந்த வசனத்தை தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொன்னார். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று. அப்படியே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து தான் சொன்னார். அவர் மேய்ப்பர். அவரை சிலுவையில் அறையும்படியாக பிடித்து கொண்டு அன்றைக்கு தான் பிடித்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச விரும்புவது என்னவென்றால், மேய்ப்பனும் மந்தைகளும் உள்ள உறவு. மேய்ப்பன் மந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் என்பதை சுட்டிக்காட்டவே தேவன் இன்றைக்கு இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். மேய்ப்பன் என்று பார்க்கும் பொழுது மந்தைகளை மேய்த்து அவைகளை ஒருங்கிணைத்து கொண்டு வருகிற ஒரு நபர் மேய்ப்பர். இந்த மேய்ப்பர் அங்கே இல்லாவிட்டால் மந்தைகளை ஒருங்கிணைப்பதற்கு, மந்தைகளை பராமரிப்பதற்கு அங்கே ஆட்கள் இருக்காது. ஆகவே மேய்ப்பன் இல்லாத இடத்திலே ஆடுகள் சிதறடிக்கப்படும். அல்லேலூயா. ஆகவே மந்தைகளை மேய்க்கிறதற்கு மேய்ப்பர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். மேய்ப்பர்கள் என்றால் ஊழியக்காரர்கள், மந்தை என்றால் சபை, விசுவாசிகள் என்று நாம் ஆவிக்குரிய அர்த்தம் இங்கே காணப்படுகிறது. சபையின் போதகர்கள், அதாவது தேவன் நமக்கு தந்த ஆடுகள், ஆத்துமாக்கள், அவைகள் ஆடுகள். ஊழியர்களாகிய நாம் அந்த இடத்துல இல்லை என்றால் அந்த ஆடுகள் அங்கே சிதறி போய்விடும். அவைகள் மேய்ப்பன் இல்லாமல் சோர்ந்து போய்விடும். அவைகளை பராமரிப்பதற்கே ஆட்கள் இருக்காது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த மேய்ப்பன் என்ற பொறுப்பு. அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 12 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஒரு மேய்ப்பன் எப்படி ஆடுகளை மேய்ப்பான், எப்படி பராமரிப்பான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிதறுண்ட ஆடுகளை அவன் கூட்டி சேர்த்து தன் சுய தேசத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான். மட்டுமல்ல, அவைகளை சத்துருக்களில் நின்று விடுவித்து கொண்டு வருவான், பாதுகாப்பாக கொண்டு வருவான். கொண்டு வந்து நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதாவது இங்கே தேவன் தாமே ஆடுகளை எப்படி மேய்ப்பார் என்று அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல சிதறுண்ட ஆடுகளை கூட்டி சேர்த்து அவைகளை சுய தேசத்திலே கொண்டு வந்து ஆறுகள் அண்டையிலே தேசத்து சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பாராம். மட்டுமல்ல, இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளிலே அவைகளுடைய தொழுவம் இருக்கும் என்று சொல்லுகிறார். உயர்ந்த இடங்களிலே ஆடுகளை வாசம் பண்ணுகிற நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். மட்டுமல்ல, அங்கே நல்ல தொழுவத்திலே அவைகள் படுத்து கொள்ளும். இஸ்ரவேலின் மேல் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் என்று தேவன் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த தேவன் ஆடுகளாகிய நம்மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். ஆடுகளாகிய நமக்கு நல்லது செய்ய வேண்டும், தி பெஸ்ட் தர வேண்டும் என்று அவர் இங்கே தருவார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 23 சங்கீதத்தில் கூட தேவன் ஒரு மேய்ப்பன் எப்படி ஆடுகளை மேய்ப்பான், ஆடுகளுக்கு என்னெல்லாம் செய்வான், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு வந்து விடுவான். மட்டுமல்ல, நீதியின் பாதைகளில் நடத்தி, நல்ல வழிகளிலே நடத்தி, அவைகள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி அவைகளை தேற்றி, அவைகளுடைய சத்துருக்களிலிருந்து அவைகளை விடுவித்து, சத்துருக்களுக்கு முன்பாக
கனத்தை உண்டு பண்ணி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் அவைகளுக்கு கொடுப்பான் என்று தாவீது ராஜா விவரிக்கிறார். அப்படியே நல்ல மேய்ப்பராகிய இயேசுவை மேய்ப்பராக கொண்டிருக்கிற ஆடுகளாகிய நாமும் நல்ல மேய்ச்சலிலே மேயும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்படியே ஊழியக்காரர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு தந்த மந்தைகளை இவ்விதமாக நல்ல மேய்ச்சலிலே மேய்த்து, தேவன் எப்படி நான் மேய்த்து நான் மடக்குவேன் என் ஆடுகளை என்று சொல்லுகிறாரோ அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தோடு உண்மையோடு நாம் ஆடுகளை மேய்த்து மடக்கும் பொழுது, அவைகளை பராமரிக்கும் பொழுது, நிச்சயமாகவே இந்த ஆடுகளை நாம் இம்மையில் அவைகள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதோடு மட்டுமல்லாமல் மறுமையின் தேவனுடைய ராஜ்யத்திலும் அவைகள் பங்குள்ளவைகளாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ஊழியர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான நல்ல மேய்ப்பராய் இருக்கிறது போல தேவன் நமக்கு தந்த மந்தைகளிலே நாம் நல்ல மேய்ப்பர்களாக காணப்படுவோம். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திரம். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அன்பின் தகப்பனே, மேய்ப்பர்கள் பத்திரமாக தங்கள் மந்தைகளை மேய்க்கும்படியாக, மேய்ப்பர்கள் எந்த தீமை நின்றும் விடுவிக்கப்படும்படியாக மந்தைகளை அவர்கள் காத்து உமக்கென்று ஆண்டவரே உண்மையிலும் மறுமையிலும் அவர்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உடைய ராஜ்யத்துக்கென்று அவர்களை வழி நடத்த கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துவீராக. அப்படியே செய்கிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிக்கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.